அடுத்தபடியாக உங்கள் செவிக்கு விருந்தளிக்கும்படி சிறப்பு பாடல் ஒன்றை இனிமையாக பாட வருகிறார்கள் எமது திருச்சபை வாலிபர்கள். Next we are going to hear this day's special song from our Arise and Shine Youth Fellowship members. எங்கள் வாலிபர் ஐக்கியத்தின் ஆண்டறிக்கையை சமைக்கும்படி சிந்திகையாக்கவே அழைக்கிறேன். Next, our youth fellowship leaders, Syndicate, they will bring and submit a second anniversary bulletin. 2025 ஆண்டு வாலிபர் ஐக்கிய சங்கம் ஆண்டறிக்கை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஆண்டு வாலிபர் சிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் எழுப்பி பிரகாசி வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது திருச்சபையில் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு ஆலய ஆராதனைக்கு பின் வாலிபர் ஐக்கிய கூடுகை நடைபெற்று வருகிறது. நமது திருச்சபையின் வாலிபர்கள் அனைவரும் இந்த கூடுகையில் தவறாமல் கலந்து கொள்வதை குறித்து கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆண்டு வாலிபர் ஐக்கியத்திற்கு புதிதாக 5 வாலிபர்கள் இணைக்கப்பட்டு அவர்களும் கூடுகையில் தவறாமல் கலந்து கொள்கிறார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் சபைக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த கூடுகையில் வாலிபர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு புதிய துவக்கமாக வாலிபர் கூடுகையின் போது கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மாதமும் ஒருவர் என்று நமது வாலிபர்கள் மூலமாகவே பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் சபைக்கு தெரியப்படுத்துகிறோம். சங்கீதம் 127:4 படி பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்பதற்கிணங்க எங்கள் வாலிபர்கள் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பதை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் கூடுகைக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து வருகிற எங்கள் சபை போதகர் அம்மா மற்றும் எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிற சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவர் தாமே இனிவரும் நாட்களிலும் இந்த கூடுகையை இந்த ஐக்கியத்தை சிறப்பாக நடத்த கிருபை செய்யும்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபங்களில் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. அடுத்தபடியாக உங்கள் அனைவரையும் தங்களது திறமையான நடிப்பினால் சிரிக்க சிந்திக்க வைக்க வருகிறார்கள் எங்கள் வாலிபர்கள். Next, we are going to see and enjoy a fulfilled and thoughtful skit by our youth fellowship boys. எங்க போனாலும் எனக்கு பிடிக்க விழுது. வீட்டுக்கு போனா அப்பா திட்டாங்க, வெளில போனா யாராவது திட்டாங்க. சரி, வாழ்க்கையே வெறுப்பா இருக்கியா? என்ன பண்றேன்னு தெரியல. ஏய், நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கேடா. ரொம்ப மோசமா போகுதுடா. கண்டிப்பா நான் பேசலாம். எப்படி எங்க பெரிய சொல்றாங்க பத்தவங்களா எங்க போனா ஜவுனு வணக்கம்டா மச்சான். நல்லா இருக்கேன்டா. நீங்க என்னடா இப்ப சுத்திட்டு இருக்கீங்க? நம்ம சுத்திட்டு இருக்கோம். எப்ப போலாம் எல்லாம் நம்ம விஷயம் தானே. ஆமா. டேய், அந்த கண்ணாடி போட்டவங்க வந்து இப்ப எங்கடா போனவன்? ஆமா. டேய் மச்சான் மச்சான் அந்த வந்துட்டேன். ஏய் இங்க பாருடா. ஏசு வீடு விக்கறானா? எங்க வீடு விக்கறானா? ஆமா அந்த பாரு ஏசு வீடு. டேய், அது விக்கிறாரா? ஏசு வீடு விக்கிறாரே, ஏசு வீடு விக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தெரியல நமக்கு ஏன் ஆலயம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நிலவு கிடைக்க மாட்டேங்குது. புரியுது. சரி, அதுல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட்டுருக்காங்க பாரு. என்னது இது? ஏசு வீடு விக்கிறாரா? ஆடிஷன். டேய், எங்கடா கட்டா? இங்க பாருடா. ஏய், எங்க போறோம் அத பாருங்க. நாம அப்படியா? சரி, அங்க போவோம். 4 மாடியில ஆடிஷன் கிடைக்குதா, அதை வின் பண்ணா பிரைஸ் தான் தருவாங்க. காசு சம்பளம் அதான் 20,000. அவ்வளவுதான், ஆளுக்கு 5 போலாம். ஓகே, போறோம். சரி, வாங்கடா நம்ம போலாம். வாங்க ஓகே வாங்க. ஓகே, பாத்துக்கலாம். மேடம் மேடம் உள்ள வாங்க மேடம். மேடம் இது உங்களோட பேப்பரா? ஏயா இந்த பேப்பரை கொண்டு வந்து ஏன் பேப்பரான்னு கேக்குறேன்? அது இல்ல மேடம், இது உங்களோட அட்வர்டைஸ்மென்ட் தானே? ஆமா, இது எந்த அட்வர்டைஸ்மென்ட் தான்? மேடம் நாங்க நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்திருக்கோம். நாங்க நடிக்கலாமா? நீங்களா? என்ன நீங்கன்னு சொல்லிட்டு ஒரே
பேர் இருக்கீங்க? அதான் மேடம், நான் மட்டும் இல்ல, பசங்க வந்திருக்காங்க. டேய் மச்சான் வாங்கடா. வந்துட்டோம் மேம். நடிப்பீங்களாடா? ஆமா மேம், ரொம்ப நல்லா நடிப்போம் மேம். ரொம்ப நல்லா நடிப்பீங்க. ஆமா மேம். சரி, கதை சொல்லுங்க. சொல்லுங்க. 10 நிமிஷம் தான் கதை சொல்வேன். ஒழுங்கா நடிச்சிடணும். சரி ஓகே மேடம். மேம், கவலைப்படாது. கதை என்னன்னா, ஒரே ஒரு அப்பா, ஓகே மேம். அவருக்கு ஒரே ஒரு மனைவிதான். ஒரே ஒரு மனைவிதான். ஒண்ணுதான். ஒரே ஒரு பையன். சரி. ஆனா அந்த பையன் 10th ஃபெயில் ஆயிட்டான். நம்ம பேசலாம். ஆமா. அத கேட்ட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். இந்த சீனை நடிச்சா போதும்டா. ரொம்ப சிம்பிள் மேம். என்ன மேம் நீங்க? பார்த்தாலே தெரிஞ்சு நல்லா நடிப்பீங்கன்னு. இந்த சீனை நடிச்சிருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே மேடம், நடிச்சிடுறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படிங்கிற நடிப்புல நமக்கு வந்துட்டு ஃபுல் வாய்ப்பு, நமக்கு படத்துல எல்லா சான்ஸும் நமக்கு தான் கொடுக்கணும். புரியுதா? ஆமா. ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வந்துட்டு சாரி கட்டியிருக்கேன். ஓகேவா? நான் வந்து பொண்ணு, அதை நம்மளால அதான் உண்மை. ஸோ ஆனால் நான் வந்து அம்மா கேரக்டர் எடுத்துக்கிறேன். சரியா? நீ பையன் கேரக்டர் okay, எடுத்துக்கிறேன். ஏன்னா இவெல்லாம் பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி தெரியும். சரி, ஓகே ஓகே. Lights, camera, rolling, action. ஏமா பங்கஜம், சொல்லுங்க. ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. நாங்க நல்லா இருக்கு. அப்பா அப்பா என்னப்பா? என்ன பார்த்து ரிசல்ட் பார்க்கணும். ரிசல்ட்டா? என்ன ரிசல்ட்? இந்த வருஷம் ஃபெயில்ப்பா. வழக்கம் போல இந்த வருஷமும் ஃபெயிலா? ஆமாப்பா. நல்லா இருக்கும். ஐயோ பங்கஜம், நெஞ்சு வலிக்குது. என்னதுப்பா? நெஞ்சு வலிக்குதுப்பா, எனக்கு நெஞ்சு வலிக்குது. அப்பா நெஞ்சலி, நான் டாக்டர் விட்டுறேன். டாக்டர், உங்க அப்பாக்கு நெஞ்சு வலிக்குதா? வாங்க. அப்படியா? சரி சரி, ஓகே சரி. கட் கட் கட். என்னடா நடிக்கிறீங்க? நடிப்பு சொன்னா ஏதோ அந்தமா போடவா நடிக்கிறீங்க? நடிப்புனா எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? ஒரு கலர் இருக்கணும். நீங்க நடிக்கிறத பார்த்தா ஆடியன்ஸே தூக்கிடுவாங்க போல. உங்களால என்ன நடிக்க கூப்பிட்டா? சான்ஸ் கொடுங்க. கலகலப்பு தானேக்கா? உங்களை பார்த்தா நடிக்கிற மாதிரி காலகலப்பு தானே தெரியல. வேணும் உங்களுக்கு. நாங்க எப்படி நடிக்கணும் பாருங்க. ஒரே ஒரு chance பாருங்க. நல்லா நடிக்கணும். மச்சான் கலகலப்பா நடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். சிரிக்க நடிக்கிறோம்டா, சிரிக்கிறோம்டா. Lights, camera, rolling, action. விவகாரம் ரொம்ப டயர்டா இருக்கு. விவகாரம் பங்கஜம், சொல்லுங்க. ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. வந்துட்டேன். என்னங்க கேட்ட டீ? என்னமா டீ நல்லா இருக்குமா? தேங்க்ஸுங்க. இந்த வருஷமும் ஃபெயில் டேடி நானு. வழக்கம் போல ஃபெயில். தமிழடி. நெஞ்சு வலிக்குது எனக்கு. நெஞ்சு வலிக்குதுப்பா. என்னடா நடிக்கிறீங்க? நெஞ்சு வலிச்சுன்னு எவ்வளவு சிரிப்பானாடா? கலர் நடிக்க சொன்னா அதுக்கு நடிக்க கலர் இருக்க கூடாது. ஐ நீட் எமோஷன்டா, எமோஷன், மோர் எமோஷன். எமோஷன் இல்லாம எப்படி நடிப்பீங்க? இப்ப பாருங்க, ஒரே வச்சான் முடியவே முடியாது. உங்களுக்கு நடிக்கவே தெரியலடா. மேம். ஒரே இப்ப பாருங்க, எமோஷன் எப்படி வருது பாருங்க. அந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்கு, அதுக்காக தரேன்டா. தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம். பையன் மேம். எமோஷன்னா என்னடா? அழுது நடிக்கணும்டா, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஃபீல் பண்ணி நடிக்கணும். அழுதுவோம். Lights, camera, rolling, action. ஐயோ ரொம்ப வெயிலா இருக்கு, டயர்டா இருக்கு. ஏமா பங்கஜம், சொல்லுங்க. ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. ஐயோ சாரி. ஐயோ, என்ன
என்னடா நடிப்பு இது? ஒரே அழுகாட்சியா இருக்குது. ஒண்ணுனா சிரிக்கிறீங்க, இல்லனா அழுகிறீங்க, இல்லனா நடிக்கவே மாட்டேங்கிறீங்களேடா. நடிப்புடா என்னன்னு தெரியுமாடா முதல்ல உங்களுக்குலாம்? யார் அந்த அசிஸ்டன்ட்? வேற அந்த அசிஸ்டன்ட் எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்கன்னா? அதான் பார்த்தாலே தெரியுது, மூஞ்சில பார்த்தாலே தெரியுது. எவனும் நடிக்க மாட்டான். நடிக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்குதுலாம் பாருங்க. ஒரே சான்ஸ் கிடையவே கிடையாது. இப்ப பாருங்க மேம், நடிச்சிட்டு பாருங்க மேம். மேம் நடிக்கிறோம் மேம். ஏதோ இவனால வந்தது. இவனுக்காக ஒரே ஒரு சான்ஸ். Thank you. ஒரு சான்ஸ் தானா? ஒழுங்கா நடிச்சுமா? Lights, camera, rolling, action. ரொம்ப டயர்டா இருக்கு. வந்துட்டோம். சொல்லுங்க. ஒரு டீ போட்டு கொண்டு வா. இதோ வந்துட்டேன். என்னங்க நீங்க கேட்ட டீ? டீ சூப்பரா இருக்கும். ஆமா. தேங்க்ஸ். யார்கிட்ட சொல்றேன்? பாப்பா தானே. என்ன பாரு? அப்பா 10th ரிசல்ட்ப்பா. 10th ரிசல்ட் என்னாச்சு? 10th ரிசல்ட் அப்பா இந்த வருஷமும் நான் ஃபெயில்ப்பா. இந்த வருஷமும் போயிடா. ஆமாப்பா. என்னப்பா சொல்ற? நீ எல்லாம் எதுக்குப்பா இன்னமும் நாட் இல்லைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குதுப்பா. எல்லா வருஷமும் 10th ஃபெயில் ஆயிட்டு இருக்கா. ஒரு வயசுல உள்ளவங்க 10th பாஸ் ஆகி காலேஜ் முடிச்சு கல்யாணம் ஆகி வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டாங்க. இன்னும் 10th எழுதிட்டு இருக்க. ஓ ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு நெஞ்சு வலிக்குது. பா நெஞ்சு வலிக்குதுப்பா, நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குது டாக்டர். உடனே வாங்க செக் பண்ணுவோம். அப்புறம் அப்பா 10 நிமிஷம் அப்பா நான் உயிரோட இருக்க 10th பாஸ் ஆனதுனால பார்க்கவே முடியலையேம்மா. அப்பா நீ போட பார்த்து பார்த்தாதப்பா. நீங்க பட்டுப்புடவை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, என்ன பண்றது? கவலைப்படாதம்மா, செத்ததுக்கு அப்புறம் உனக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. கட். பிரமாதம். இதுதானே நடிப்பு. எங்க இவ்வளவு நேரம் இதை ஒளிச்சு வச்சிருந்தீங்க? இப்படி ஒரு நடிப்பை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். எக்ஸலென்ட். இந்த நடிப்பு தான் இவ்வளவு நேரம் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மேம் நாங்க எப்படி நடிச்சிருக்கோம்? பிரமாதம். என்னங்க அது கேமராமேன் போட்டு காமிங்க. கேமராமேன் ஆயிடுமா. இதுக்கு முன்னாடி நடிச்சது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிடும். மெமரி ஃபுல்லாகிறதுனால இப்போ நடிச்சது வந்து ரெக்கார்ட் ஆகுது. சாரிடா தம்பிங்களா. என்னாச்சு? நீங்க நடிச்சது நல்லா நடிச்சது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலையா? நீங்க மோசமா நடிச்சது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகுது. வேற என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்ப்பா. என்ன மேம்? சாரிப்பா, என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. இதை போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் வந்துட்டு தராங்க. ஸோ ஆண்டவர் வந்துட்டு நமக்கு சான்சஸ் கொடுக்கும்போதே அதை நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்லேயே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா அது வந்துட்டு நமக்கும் லாஸாக இருக்காது, மற்றவங்களுக்கும் அது வந்துட்டு லாஸாக இருக்காது. ஆண்டவர் வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு இன்னொருத்தங்கிட்ட நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து சுவிசேஷம் அறிவிங்க அப்படின்னு நம்மளுடைய உள்ளத்தை வந்துட்டு ஏவுதல் தராங்கன்னா நம்ம வந்துட்டு அதை அந்த நேரத்திலேயே நம்ம செஞ்சிடணும். அதை நம்ம டிலே பண்ணோம்னா அது நமக்கும் லாஸ், அது அவங்களுக்கும் லாஸ் போய் முடிச்சிடும். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்த காலத்தை வந்துட்டு நம்ம சரியான நேரத்தில் வந்துட்டு நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஆமென். அடுத்தபடியாக உங்கள் வேத அறிவை சுவாரஸ்யப்படுத்த சில கேள்விகளை கேட்க வருகிறார்கள். Next, we are going to have a Bible quiz for all of you to participate and join us in this program. பதில் தெரிந்தவர்கள் முதலில் நீங்க ஆன்சர் சொல்லாதீங்கன்னா உங்க கையை மட்டும் தூக்கிட்டு எழுப்பி நில்லுங்க. அதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் நிக்கிறீங்களோ அவங்க அதுக்கான பதிலை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான முதல் கேள்வி,
வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தது யார்? வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தது யார்? வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தது மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு. நீங்கள் எதிலே குழந்தைகளாய் இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் யார்? சிமியோன் என்பது சரியான பதில். நடனத்தினால் மகிழ்விக்க வருகிறார்கள் எங்கள் திருச்சபையின் வாலிப பெண்கள். Next, we are going to see and enjoy a meaningful choreography by our youth fellowship girls. உண்மையாகவே தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ரொம்ப அழகா ஆடினாங்க. சோ அவங்களுக்காக இன்னொரு முறை கையில தட்டி உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்காக அடுத்தபடியாக உங்கள் இசை ஞானத்தை வெளிப்படுத்தும்படி பாடலை கண்டுபிடி போட்டி. Next, we are going to have Bible games. So please participate in Praise God's name. இதுலேருந்து சில கேள்விகள். நான் பாடலின் நடுவில் இருந்து சில லைன்களை நான் படிப்பேன், பாட மாட்டேன், படிப்பேன். நீங்கள் பாட்டோட ஸ்டார்டிங் தான் பாடணும், அந்த லைனை பாடக்கூடாது. பாட்டோட ஸ்டார்டிங் யாருக்கு தெரியுமோ அந்த ராகத்தோட நீங்கள் கரங்களை உயர்த்துங்க. ஃபர்ஸ்ட் ராகத்தோட அதை பாடி காட்டுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க. நான் நடுவில் லைனை ரீட் பண்ணுவேன், பட் வெறும் வாசிக்க தான் செய்வேன். நீங்கள் பாடலின் துவக்கத்தை கண்டுபிடிச்சு அதை பாடி காட்டணும் எனக்கு. சரியா? சரி, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த கொஸ்டின்ஸ். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒரு 2 தடவை சொன்னவங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். முதலாவது கேள்வி, மலைகள் தோன்றும் முன்னமே அனாதி காலமாய் சுயம்புவாய் இருந்தீரே இருப்பி நித்தியமாய். மலைகள் தோன்றும் முன்னமே அனாதி காலமாய் சுயம்புவாய் இருந்தீரே இருப்பி நித்தியமாய். நீங்க போட்டி போட்டு சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த கேள்வி, சரியான பதில் கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகப்படுத்துவாங்க. யாருக்குமே தெரியலையா? பதிலளித்த யாருக்கும் நன்றி. அடுத்ததும் கடைசியுமாக எமது புதிய முயற்சியாக சுவிசேஷத்தை பாடல் வழியாக அறிவிக்க வருகிறார்கள் நமது சபை வாலிப ஐக்கியத்தினர். கடவுளின் ஆலய பணிகளை செய்து வந்ததால் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். நாமும் கண்டு ரசித்து கர்த்தரை மகிமைப்பட்டதற்காக நன்றி. இதுவரை பொறுமையாக அமர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தியதற்கு நன்றி. அடுத்ததாக நன்றி உரை வழங்கும்படி மகிபானனை அழைக்கிறேன். We come to the end of our programs now, and we would like to invite Mahiba to share our thanks to all of you. பங்கெடுத்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறமாக இடத்துல இருக்கிறதா. முதலாவது இந்த நாளில என்னதான் ஆயத்தம் இருந்தாலும் குதிரை வித்தனாளுக்காக ஆயத்தப்படும் ஜெயமும் கர்த்தலாரோ இல்லையா? அது நல்ல முறையில் அதை நடத்தணும்னு ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். இந்த ஆண்டிலும் இந்த 2வது ஆண்டில நாங்கள் சூசன் என்ற ஒரு தலைப்பை பிரதானமாக வைத்து இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏறெடுக்க தேவன் கிருபை தந்தார். வேதம் சொல்லுகிறது, God chose the foolish things from the world to shame the wise. இல்லையா? ஸோ தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தபடி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர் எழுதுகிற காரியம் இப்படியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனம் உள்ளவர்களை அவர் தெரிந்து கொண்டாராம். இழிவானவைகளை அல்லது அற்பமா எண்ணப்பட்டவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், மோசே திக்குவாயின், அவனே சொல்லுகிறான், நான் வந்தனாவும் திக்குவாயும் வந்தனாவும் உள்ளவன் என்று. அந்த பெரிய ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை நீ தான் அங்கிருந்து எகிப்துக்கு கூட்டிட்டு வரணும்,
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு, அனுப்புவேன் வா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் அதுல தெரிந்து கொள்ளப்பட்ட அதுல அந்த பெரிய ஒரு வேலைக்கு அவன் ஆயத்தமாகிறான் என்று பார்க்கிறோம். சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்த தேவன், தாவீதை அவர் அழைத்து தெரிந்தெடுத்து தாவீதை தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணின தேவன். தேவன் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தது மாத்திரமல்ல, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது, நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலை யெஷூரனை என்று அவர் அழகாக அழைக்கிறதை, யாக்கோபை கொண்டு இஸ்ரவேலை கொண்டு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும்போது சொன்ன காரியம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சீசர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளாம நம்ம அழைக்கப்பட முடியாது. அவர் முன்குறிக்காம நாம அவருடைய பாதைக்கு, அவருடைய சேவைக்கு நேராக வர முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த முன்குறித்த பாதையில கனி கொடுக்கும்படியாகவும் அந்த கனியில நிலைத்திருக்கும்படியாகவும் தொடர்ந்து செலுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த ஆராதனைக்கு வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, விசேஷமா இந்த இடத்துல நமக்கு தேவ செய்தியை அளிக்க இருக்கிற நம்முடைய PCA வாழ்வுத்துறை சார்பாக இந்த இடத்துல வந்திருக்கிற வாழ்வுத்துறையில முக்கியமான ட்ரெஷர் பொறுப்பில் இருக்கிற ஐயா ஷாஜி அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல சபை போதகர் அம்மா ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை பொறுப்பாளர்கள் மூப்பர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாய் சபை குடும்பத்துல உள்ள அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க இந்த பிள்ளைங்களுக்கு அனுப்பலன்னா இது வெற்றியாக முடியாது. நீங்க வந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்தாம இது ஒரு வெற்றியான ஒரு ஆராதனையாக நிகழ்வாக இது இருக்காது. அதுக்காக நான் உங்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் உங்களுடைய வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய பிள்ளைங்க விசேஷமா அநேக காரியங்கள் ஆண்டவருக்காக அநேக நேரங்களை செலவழித்து, அவர் படிப்பு உண்டு, எக்ஸாம்ஸ் உண்டு, வேலைகள் உண்டு, ஸோ அநேக பொறுப்புகள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இதற்கென்று அநேக நாட்கள் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. கடந்த 2 மாதங்களாக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை ஆண்டவர் இடத்துல அங்கீகரித்திருக்கிறார் என்று நான் ஆண்டவருக்காக விசுவாசிக்கிறேன். ஸோ அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல நேற்றைய தினத்துல இந்த இடத்த அழகா டெக்கரேஷன் பண்ணுங்க நம்முடைய இளம் தம்பதியினர் குடும்பம் மற்றும் கோயர் ஃபெலோஷிப் டேவிட். ஸோ அனைவருக்கும் நாங்கள் வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல விசேஷமா வந்திருக்கிற சபை மக்கள் மாத்திரமல்லாத எங்களுக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீங்க. ஸோ அதற்காக நான் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்க்கை வரவேற்று நன்றி செலுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கிருபை இந்த ஆராதனை முழுவதும் இருந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்களோடு கூட இடைப்படுவாராக. மீண்டுமாக சபை போதகரிடத்தில் அல்லேலூயா அல்லேலூயா. Thank you.